சாந்தி. ஷிவ் பகவானுடைய மகா வாக்கியம். தேதி 3/6/2025. மீட்டே பச்சே அப் தும் நயே சம்பந்த் மே ஜா ரஹி ஹூ. இனிமையான குழந்தைகளே, இப்போது நீங்கள் புதிய உறவிற்கு செல்கின்றீர்கள். इसलिए यहाँ के कर्म बंधनी संबंधों को बोल कर्मातीत बनने का पुरुषार्थ करो. எனவே இங்கு இருக்கும் கர்ம பந்தனத்தின் உறவுகளை மறந்து கர்மாதீத்தம் ஆகுவதற்கு முயற்சி செய்யுங்கள். கேள்வி: बाप किन बच्चों की वाह वाह करते हैं? सबसे अधिक प्यार किनों को देते हैं? பாபா எந்த குழந்தைங்களை ஆஹா ஆஹான்னு சொல்றாரு? அனைவரையும் விட அதிக அன்பு யாருக்கு பாபா கொடுக்கிறாரு? பதில்: பாபா கரீப் பச்சோं की वाह वाह करते हैं. வாஹ் கரீபி வாஹ். பாபா ஏழை குழந்தைங்களை பார்த்து ஆஹா ஆஹான்னு சொல்றாரு. ஆஹா உங்களது ஏழ்மை அப்படின்னு சொல்றாரு. ஆராம் சே தோ ரோட்டி கானா ஹே ஹபச் நஹி. ஆராமா 2 ரொட்டி சாப்பிடுறாங்க. எந்த உணவினுடைய அந்த பேராசை கிடையாது. கரீப் பச்சே பாப் கோ பியார் சே யாத் கர்த்தே ஹே. ஏழை குழந்தைங்க பாபாவை அன்பா நினைக்கிறாங்க. பாபா अनपढ़ बच्चों को देख खुश होते हैं क्योंकि उन्हें पढ़ा हुआ भूलने की मेहनत नहीं करनी पड़ती है. பாபா படிக்காத குழந்தைங்களை பார்த்து தான் குஷி அடைகிறாரு. உலகாய படிப்பு படிக்காதவங்க. ஏன்னா படிச்சதை மறக்கணும்னு அவங்க எந்த முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது இல்லை. ஓம் சாந்தி. अब बाप को बच्चों के प्रति रोज रोज बोलने की दरकार नहीं रहती कि अपने को आत्मा समझो. இப்ப பாபா குழந்தைங்களுக்கு டெய்லி சொல்றதுக்கான அவசியமே இல்லை. என்ன, தன் ஆத்மா நினைங்கன்னு அவசியம் இல்லை சொல்ல வேண்டியது. ஆத்தாம் அபிமானி பவ அத்வா தேஹி அபிமானி பவ. அக்ஷர் ஹே தோ வஹி நா. ஆத்மா அபிமானி பவ, தேஹி அபிமானி பவ, வார்த்தைகள் இதுதான். பாப் கேத்தே ஹே அப்னே கோ ஆத்மா சம்ஜோ. பாபா சொல்றாங்க தன்னை ஆத்மானு உணருங்க. பாப் கேத்தே ஹே கோஷிஷ் கர் ஜித்னா ஹோ சகே பாப் கோ யாத் கரோ. இப்ப பாபா சொல்றார், முயற்சி செய்து எவ்வளவு முடியுமோ பாபா நினைங்க. தந்தே தோரி மே லக் ஜானே சே தோ இத்னி யாத் நே ठहरती. காரிய விவகாரங்கள்ல ஈடுபடுறப்ப அந்த அளவு நினைவு செய்ய முடியறதில்ல. फिर கிரகஸ்த விவகார் மே रहकर கமல் ஃபுல் சமான் பவித்திர பண்ண. அடுத்து இல்லற வாழ்க்கை வாழ்ந்துட்டே தாமரை மலருக்கு சமம் பவித்திரமா இருக்கணும். फिर जितना हो सके मुझे याद करो. ऐसा नहीं कि हमको नेष्ठा में बैठना है. பிறகு எவ்வளவு முடியுமோ என்ன நினைவு செய்யுங்க. ஆனா அதுக்காக சமாதி நிலையில எல்லாம் போய் உட்கார வேணாம். நேஷ்டா அக்ஷர் பி ராங் ஹே. சமாதி நிலைன்ற வார்த்தையே தவறு. வாஸ்தவமே ஹைஹி யாத். உண்மையில அது என்னதான்? நினைவு. கஹாம்பி பேட்டையோ பாப்கோ யாத் கரோ. நீங்க எங்க இருந்தாலும் சரி பாபாவும் நினைங்க. மாயா கே தூஃபான் தோ போத் ஆயேங்கே. ஆனா மாயாவோட புயல் அதிகமா வரும். கோயி கோ கியா யாத் ஆயேகா, கோயி கோ கியா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் நினைவுக்கு வரும். तूफान आएंगे जरूर, फिर उस समय उनको मिटाना पड़ता है कि ना आए. புயல் வரும். ஆனா அந்த நேரமே அது வராம செய்யறதுக்கான முயற்சியையும் செய்ய வேண்டும். யஹா பேட்டே பேட்டே பி மாயா போத் தங் கர்த்தி ரஹி. இங்க உட்கார்ந்துட்டு இருக்கும் போதே மாயா உங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணுது. யஹி தோ யுத்த ஹே. இதுதானே யுத்தம். ஜித்னே ஹல்கே ஹோங்கே உத்தனா பந்தன் கம் ஹோங்கே. எவ்வளோ லேசானவங்களா இருக்கீங்களோ அவ்வளோ பந்தனம் குறைஞ்சிட்டே இருக்கும். பாப் கேத்தே ஹே தியான் சேபி கியான் அச்சா. பாபா சொல்றாரு, தியானத்துல போறதை விட நினைவு நல்லது. அதாவது காட்சியில போறது. கியான் சே யாத் அச்சி. ஞானத்தை விட நினைவு இன்னும் நல்லது. தியான் மே ஜாஸ்தி ஜானே சே மாயா கி பூத்தோं की प्रवेशता हो जाती है. நீங்க ஆழ்நிலையில போறப்ப அதிகமா மாயாவினுடைய பூதம் உங்களுக்குள்ள பிரவேசிக்குது. ऐसे बहुत है जो फालतू ध्यान में जाते हैं, क्या क्या बोलते हैं, उन पर विश्वास नहीं करना. இப்படி சில பேர் இருக்காங்க, தேவையில்லாம அந்த காட்சியில போயிடுறாங்க. போயிட்டு வந்து என்னென்னவோ சொல்றாங்க. பாபா சொல்ற அதெல்லாம் நீங்க நம்ப வேண்டாம். ज्ञान तो बाबा की मुरली में मिलता रहता है
ஞானம் என்பது பாபாவுடைய முரளியிலிருந்து உங்களுக்கு கிடைச்சிடுது. பாபா கபர்தார் கர்த்தே ரேத்தே ஹே. பாபா எச்சரிக்கை ஏற்படுத்திட்டே இருக்காரு. தியான் கோயி காம் கா நெய்யே. காட்சியில போறது எதுக்கும் பிரயோஜனம் கிடையாது. போத் மாயா கி பிரவேஷ்தா ஹோ ஜாத்தி ஹே. நிறைய அதுக்குள்ள மாயாவின் பிரவேசம் ஏற்பட்டு விடுகிறது. அகங்காரா ஜாத்தா ஹே. அடுத்த அகங்காரமோ வந்து விடுது. ஹம் இஸ் ஈஸ்வரிய சபா கா காய்தா ஹே. जिन्हें ज्ञान रत्नों का कदर है, कभी उबासी आदि नहीं लेते हैं, उन्हें आगे आगे बैठना चाहिए. பாபா சொல்றார், நம்முடைய இந்த ஈஸ்வரிய சபையினுடைய நியமம், யாருக்கு ஞான ரத்தினங்கள் மேல மரியாதை இருக்கிறதோ, மதிப்பு இருக்கிறதோ, ஒருபோதும் கொட்டாவி விடுவதில்லையோ அவர்கள்தான் முன் வரிசையில் அமர வேண்டும். कोई कोई बच्चे बाप के सामने बैठे भी जुटका खाते उबासी देते रहते. ஆனா சில குழந்தைங்க பாபா முன்னாடி உட்காந்துட்டே தூங்கி விழுறாங்க, கொட்டாவி விட்டுட்டே இருக்காங்க. உनको फिर पिछाड़ी में जाकर बैठना चाहिए. அவங்கெல்லாம் பின் வரிசையில தான் போய் உட்காரணும். बल ईश्वरीय सभा है बच्चों की, परंतु कई ब्राह्मणियां ऐसे ऐसे को भी ले आती है. यूं तो बाप से धन मिलता है, एक एक वर्षंस लाखों रुपयों का है. இது குழந்தைங்களோட ஈஸ்வரிய சபைதான். ஆனாலும் சில பிராமணிகள் என்ன பண்றாங்க, அப்படிப்பட்ட குழந்தைய கூட்டிட்டு வந்துடுறாங்க, அப்படி உட்கார வச்சிடுறாங்க. ஆனா இங்க பாபாட்ட இருந்து செல்வம் கிடைக்குது. ஒவ்வொரு வார்த்தைகளும் லட்சக்கணக்கான ரூபாய் பெருமானம் உள்ளது. பாப் கேத்தே ஹே ஹாத்தோ சே காம் கரோ, தில் பாப் கி யாத் மேரே. பாபா சொல்றார், கை மூலமா காரியம் செய்யுங்க, உள்ளத்துல பாபாவோட நினைவு இருக்கணும். जितनी जितनी धारणा करेंगे उतना तुम्हारे पास नॉलेज की वैल्यू होती जाएगी. எவ்வளோக்கு எவ்வளோ தாரணை செய்றீங்க அந்தளவு உங்ககிட்ட ஞானத்திற்கான மதிப்பு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். நாலேஜ் கி தாரணா சே தும் கித்னா தன்வான் பன்தே ஹோ. ஞானத்தினுடைய தாரணை மூலமா நீங்க எவ்வளோ பெரிய செல்வந்தர் ஆகுறீங்க. ஏஹே ரூஹானி நாலேஜ், இதுதான் ஆன்மீக ஞானம். அச்சா, நல்லது. धारणेकान सारम, इस पुरानी दुनिया की पुरानी चीजों को देखते हुए भी नहीं देखना है. இந்த பழைய உலகத்தினுடைய பழைய பொருட்களை பார்த்து கொண்டிருந்தாலும் பார்க்க வேண்டாம். नर से नारायण बनने के लिए कहनी करनी एक समान बनानी है. நரனிலிருந்து நாராயணர் ஆகுவதற்கு சொல்வது செய்வது சமமாக இருக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், अविनाशी ज्ञान रत्नों का कदर रखना है. ये बहुत बड़ी कमाई है. அழிவற்ற ஞான ரத்தினங்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். இது மிக உயர்ந்த வருமானம். इसमें उबासी या झुटका नहीं आना चाहिए. இதில் கொட்டாவியோ தூங்கி விழுவதோ கூடாது. नाम रूप की ग्रहचारी से बचने के लिए याद में रहने का पुरुषार्थ करना है. பெயர் உருவத்தினுடைய கிரகச்சாரத்திலிருந்து தப்பிப்பதற்கு நினைவில் நிலைத்திருப்பதற்கான முயற்சி செய்யுங்கள். वरदान, बाप की छत्र छाया के नीचे नाजुक परिस्थितियों में भी कमल फूल समान न्यारे और प्यारे भव. பாபாவுடைய குடை நிழலுக்கு கீழே நாசுக்கான சூழ்நிலையிலும் தாமரை மலருக்கு சமம் न्यारा प्यारावाக இருங்கள். संगम युग पर जब बाप सेवादारी बनकर के आते हैं तो छत्र छाया के रूप में बच्चों की सदा सेवा करते. சங்கம யுகத்துல பாபா சேவாதாரி ரூபத்துல வந்திருக்கிறாரு. ஸோ வந்த உடனே குடை நிழல் என்ற ரூபத்துல குழந்தைங்களுக்கு சதா சேவா பண்றாரு. याद करते ही सेकंड में साथ का अनुभव होता है. நினைவு செஞ்ச உடனே ஒரு வினாடியில பாபாவுடைய துணையின் அனுபவம் ஏற்படுகிறது. ये याद की छत्र छाया कैसी भी नाजुक परिस्थितियों में कमल पुष्प के समान न्यारा और प्यारा बना देती है. இந்த நினைவு என்ற நிழல் குடைதான் எப்படிப்பட்ட நாசுக்கான சூழ்நிலையில கூட தாமரை மலருக்கு சமம் உடனடியா न्यारा प्याराவா நம்மள ஆக்கிடுது. मेहनत नहीं लगती, அப்போ உழைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. बाप को सामने लाने से, स्वस्थिति में स्थित होने से कैसी भी परिस्थिति परिवर्तन हो जाती. பாபா உங்க எதிரில் கொண்டு வரது மூலமாவும் சுய ஸ்திதியில நிலைத்திருப்பதன் மூலமாவும் எப்படிப்பட்ட சூழ்நிலையும் மாறிவிடும். स्लोगन, बातों का पर्दा बीच में आने न दो तो बाप के साथ का अनुभव होता रहेगा.
விஷயங்கள் என்ற திரை இடையில் வந்துவிடக்கூடாது. அப்போதுதான் பாபாவின் துணையின் அனுபவம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அவ்யக்த சமிக்கை. எந்த ஒரு விக்னத்திலும் முக்தி அடைவதற்கான யுக்தி. வினாடியில் சுயத்தினுடைய சொரூபம், அதாவது ஆத்மீக ஜோதி சொரூபத்தை ஸ்மிருதியில் கொண்டு வாருங்கள். மற்றும் கர்மத்தில் நிமித்த உணர்வினுடைய சொரூபம். இந்த டபுள் லைட் சொரூபத்தில் ஸ்திரமாகும் போது வினாடியில் ஹை ஜம்ப் செய்துவிடலாம். எந்த ஒரு விக்னமும் முன்னேறிச் செல்வதில் பிறகு தடையை ஏற்படுத்த முடியாது. அச்சா. ஓம் சாந்தி.